ஆம்னி பேருந்து கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தமது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தீபாவளி பண்டிகையை தங்களது உறவினர்களோடு சேர்ந்து கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று வருகின்ற தமிழக மக்களுக்கு தாங்க முடியாத கூடுதல் சுமையை அளிக்கின்ற வகையிலே ஆம்னி பேருந்துகள் பயண கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியிருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தமது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்கள் படும் துன்பங்களை கண்டும் காணாமல் இருக்கும் திமுக தலைமையிலான மக்கள் விரோத அரசுக்கு தமது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் ஆம்னி பேருந்துகளுக்கான கட்டணங்களை சுமார் 4 மடங்கு உயர்த்தியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்வதற்கு 1200 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 4399 ரூபாய் எனவும், சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்வதற்கு 1100 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 3999 ரூபாய் எனவும், சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்கு 700 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 3899 ரூபாய் எனவும், சென்னையிலிருந்து கோவை செல்வதற்கு 1500 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 4420 ரூபாய் எனவும் ஆம்னி பேருந்து கட்டணங்களை உயர்த்தி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று புரட்சித்தாய் சின்னம்மா தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். திமுகவை சேர்ந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோ ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது, நாங்கள் அடிப்பது போல் அடிக்கிறோம், நீங்கள் அழுவது போல் அழுவுங்கள் என்று திமுக தலைமையிலான அரசும் ஆம்னி பேருந்து நிறுவனங்களும் கைகோர்த்து கொண்டு செயல்படுவது பொதுமக்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தமது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். ஒரு நல்ல அரசாக இருந்தால், மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்ட அரசாக இருந்தால், தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் ஏழை எளிய சாமானிய மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வர போதுமான அளவிற்கு அரசு பேருந்துகளை ஏற்பாடு செய்திட வேண்டும். ஆனால் திமுக தலைமையிலான மக்கள் விரோத அரசு மக்கள் நலன் சார்ந்த எந்தவித நடவடிக்கைகளையும் இதுவரை எடுத்ததில்லை. தீபாவளி பண்டிகைக்கு மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டு வரும் நிலையில் அதற்கான பேருந்து வசதிகளை ஏற்படுத்திட தேவையான நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுக்க வேண்டும் என கடந்த 19ஆம் தேதி தனது அறிக்கையின் வாயிலாக திமுக தலைமையிலான அரசுக்கு தாம் தெரிவித்திருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஆம்னி பேருந்து உள்ளிட்ட தனியார் பேருந்துகளின் பயண கட்டணங்களை முன்கூட்டியே நிர்ணயம் செய்து அதனை மக்களுக்கும் வெளிப்படையாக அறிவித்து நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை சரியாக கடைபிடிக்கின்றனரா என்பதனை தொடர்ந்து ஆய்வு செய்திட வேண்டும் என்றும், மத்திய அரசு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை அறிவித்திருக்கும் நிலையில் திமுக தலைமையிலான அரசு வீண் பேச்சுக்களை குறைத்து கொண்டு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை உடனே மத்திய அரசிடம் அனுப்பி பண்டிகை காலங்களில் தமிழகத்திற்கு கூடுதலாக தேவைப்படும் ரயில் போக்குவரத்து சேவையை பெற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தனது அறிக்கையின் வாயிலாக தமிழக அரசிற்கு ஆலோசனை தெரிவித்துள்ளார். எப்பொழுதுமே தூக்கத்தில் இருக்கும் திமுக அரசுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் மக்கள் நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத திமுக தலைமையிலான அரசு ஆம்னி பேருந்து கட்டண உயர்வை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்காகவா தமிழக மக்கள் உங்களுக்கு வாக்களித்தனர்? இது வாக்களித்த மக்களுக்கு திமுக தலைமையிலான அரசு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாகும். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆட்சி மாற்றம் ஒன்றே நிரந்தர தீர்வாக அமையும் என தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தமது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான அரசு தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் தமிழகத்தில் போதுமான எண்ணிக்கையில் அரசு பேருந்துகளை இயக்கிடவும், தனியார் ஆம்னி பேருந்துகளின் பயண கட்டணத்தை நிர்ணயித்திடவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சாமானிய மக்களிடமிருந்து ஆம்னி பேருந்துகள் அடிக்கும் கட்டண கொள்ளையை உடனே தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என திமுக தலைமையிலான மக்கள் விரோத அரசை கேட்டுக்கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தமது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார்.